எனக்கு இப்ப புரியுது ஆண்டி, உங்களுக்கு கேமரா ஃபியர். ஆனா அது ஸ்ரீதேவி கிடையாது. அதான் பாலிவுட்க்கு போய் போனிக்கு அப்புறம் கட்டிக்கிட்டாங்க. ஆமா, அங்கிள் இப்ப ஆபீஸ்ல இருக்காரு. ஆர்மில இருக்காரு. இது டிவில எப்ப வரும் தம்பி? எனக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் டெய்லி இதான். நேரம் ஆயிடுச்சுல, சாப்பிட்டுட்டு போயிடலாமே. பரவாயில்ல, நாளைக்கு மறுபடியும் வருவல ஆண்டி. ஏய், மறுபடியும் எதுக்கு? ஏய் ஏய் ஜிகாலி ஜிலூலி குப்பி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அள்ளிடுறேன். மேரேஜுக்கு அப்புறம் அள்ளிடுறேன். சீட்டு பணத்தை எடுத்து எல்லாத்தையும் வாங்கிடணும். என்னடா சொல்ற? இல்லனா அப்புறம் அஞ்சலி வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி எங்க இருந்து வரீங்க? பவானி வீட்ல இருந்தா சார். பவானி லைன்ல தான் இருக்கா. பவானி இவங்க அங்க வந்தாங்களா? இல்ல. வரல. சார் 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 ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ மேடம், கொஞ்சம் முன்னாடி நாங்க வந்தோம்ல, நீங்க வேற ஒரு ஆளோட பிஸியா இருந்தீங்க. அது வேற ஒரு ஆளா? அதாங்க பைப் மாட்ட வந்தானே பிளம்பர். இன்னைக்கு மூடு இல்ல, நாளைக்கு வர சொன்னீங்களே. கரெக்ட் கரெக்ட். அதெல்லாம் சார் கிட்ட சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பா இப்ப சொல்லிடுறேன். மேடம் பேசுறாங்களா சார்? இதெல்லாம் உண்மையா பவானி? உண்மைதான் பிரபா. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பைத்தியக்காரி, எப்பவுமே விளையாட்டு தான். ரொமான்ஸ் ஆயிடுச்சா சார்? ஒத்து போயிடுவேன், எப்பவுமே நடக்கிறதானே. நீங்க இங்க இருக்கும்போது அங்க இன்னொருத்தனோடயா? சரி, நீ செய்யறதுக்கு லாய்க்கு இல்ல, சொல்லு விடுறதுக்கு தான் லாய்க்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எடிட்டிங் ரூமுக்குள்ள வா. சார், பவானி மேடத்தோட நம்பர் கொடுத்தா நான் போய் ஷூட் பண்ணிட்டு வந்துருவேன் அடுத்த எபிசோடுக்கு. டைரக்டா போடா, எதுக்கு என்ன கேக்குற? இல்ல சார், நீங்க நம்பர். ஐயோ, ஹலோ கிருஷ்ணமூர்த்தி, என்ன பண்றீங்க? சாப்பிட்றேன்டா. டேய், 4 நாள் நான் சென்னைக்கு வரேன். ரிட்டையர்ட் ஆகிறனால கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்கணும். பழைய டயர்லாம் ரிட்டையர் ஆனாதான் கரெக்ட். வாங்க வாங்க, ஒரு ஸ்டிக் வாங்கி தரேன். ஏய், ஐ அம் எவர் 60. நீ ஒண்ணு பாரு, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் தான் உனக்கு எல்லாத்துலயும் போட்டி. மிஸ்டர் மூர்த்தி, நீங்க எப்பவும் எவர் கிரீன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்படி சொல்லு. நானும் வரேன்னு சொல்லுங்க. டேய், உங்க அம்மாவும் வரேன்னு சொல்றான். ஹலோ, எதுக்கு அவங்க டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். அம்மா வந்தா என்ஜாய் பண்ண முடியாது, பப்புக்கு போக முடியாது, ஜாலியா சரக்கு அடிக்க முடியாது, ஃபிகரை பார்க்க முடியாது. இப்ப அந்த பெருசு தேவையா? ஏண்டா ஆசையா நானும் வரேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்றியா? இல்லம்மா, அம்மாவை மறக்காம கம்பல்சரியா கூட்டிட்டு வரணும்னு உன் புருஷனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். போதும், பொய் சொல்லாத. நான் உன் அம்மாடா. ஐயோ அம்மா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. நான் ஏதோ தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேன். சரிடா, நான் வரும்போது அதிரசம், முறுக்கு, சீடை. லவ் யூ மா, லவ் யூ. உன் வேலை நீ இப்படிதான் செய்வியா? அது இல்லண்ணா, அந்த ஃபைல் மட்டும் சிஎம் கைக்கு போச்சு, நாமெல்லாம் மொத்தமா அரகரா சங்கரான்னு போக வேண்டியதுதான். இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல்னா. இங்க பாரியா, அந்த வேலையை முடிச்சேன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. இல்ல போனே பண்ணாத. அடுத்த தடவை ஃபோன் பண்றதுக்குள்ள அவன் செத்து இருப்பான். போனை வச்சிடறேன். யோ, என்னையா படா? நான் பெரிய அவன் இவன்னு சொன்னா மட்டும் பத்தாதியா, கொஞ்சம் வேலையும் செய்யணும். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது பெரிய இடத்து சமாச்சாரம்னு. அட தப்பு என்னதாயா, உன்ன மாதிரி பொடி பசங்கிட்ட இருந்து வேலையை குடிச்சிருக்கவே கூடாது. ஓவரா பேசாதயா, ஒரு வாட்டி தானே மிஸ் ஆச்சு. அந்த ஒரு தடவை கூட மிஸ் ஆக கூடாதுன்னு தானே நான் இதை உன்கிட்ட ஒப்படைச்சேன். அண்ணே போன். என்னய்யா பைத்தியம் பிடிக்குதா? அந்த ஓம் விஷயத்தை மிஸ்ஸிங் பண்ணது நான் தாயா. டேய் கொண்டா, டேய் ரொம்ப துள்ளாதடா. டேய், நீ எனக்கு மகன் மாதிரி தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. ஆலமர நிழல்ல படுத்துக்கலாமே தவிர அதை அடியோட அழிச்சு அந்த இடத்தை பிடிக்க கூடாதா? உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இந்த 2 வீலருக்கு ஃபைனான்ஸ் பண்றது, கிரெடிட் கார்டு ரெக்கவர் பண்றது, வாடகை வசூல் பண்றது, கந்து வட்டி கலெக்ட் பண்றது, இத போல எக்கச்சக்கமான பிசினஸ் இப்ப மார்க்கெட்ல இருக்குடா. இதெல்லாம் செய்யறத விட்டுட்டு மூக்குக்கு கீழே 4 முடி முளைக்காத பச்சை பையனி ஏண்டா இவ்வளவு பெரிய இமயமலைய உன் விரல்ல தூக்க நினைக்கிறியே? ஏய், ஆழம் தெரியாம ஆத்துல இறங்க கூடாது, லைஃப் ரிஸ்க் ஆயிடும். நீ ஒண்ணு கவலைப்படாத. படாவை நேர்ல பாக்கும்போது இந்த படா 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 அட்வைஸ் தர்றேன். என்ன வேலை முடிஞ்சிருச்சு போய் சொல்லு. அஞ்சலியே, அஞ்சலியே. அஞ்சலி இருக்கு தம்பி. இனி உங்களை கூப்பிட்டு என்ன பண்றது? உங்களை கூப்பிடலான்னு தான். அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே கூப்பிட்டுருக்கலாம்ல. பெரியவங்கள பேர் சொல்லி கூப்பிடலாமாடா? அவளையே ஊர்ல அத்தையை கூப்பிடணும்னா கூட முதல்ல பொண்ணை தான் கூப்பிடுவேன். அப்படிதான் உங்க அத்தையா? அமுக்கு டமுக்கு அதுல ஏதாவது தப்பு இருக்குங்களா? வாங்க நம்ம மேட்டரை பாப்போம். அது இருக்கட்டும் அத்தை. அஞ்சலி எங்க? ஆபீஸ் பர்க்கா 1 ஹவர்ல வந்துருவா. 1 ஹவரா? அப்ப ஷூட்டிங் கேட்கல.
கொன்னுடுவேன். அத்தா, 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 அத்தா. இது இன்னும் கொஞ்சம் சின்னதா இருந்தா அழகா இருக்கும். அந்த சேலையில பார்டர் சொன்னேன், சின்னதா ஃபேன்சியா இருந்தா. கேமராக்கு. ஐயோ என்ன கோஆபரேஷன். ஆமா நம்ம ஷூட்டிங்க்கு அந்த சின்னதுக்கு என்ன சம்பந்தம்? பண்ணதானே வந்திருக்கேன். மூடிக்கிட்டு வா. அங்கிள் மிலிட்டரில இருக்கார்ல, சரியான சரக்கு கிடைக்குடா மச்சி. கேட்டு பாரு, அடிச்சு போலாம்டா. பையனுக்கு இப்படிப்பட்ட பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சா பொண்ணு தர மாட்டாங்கடா. முடியட்டும், அப்புறம் பாரு. ஏன் திரும்ப வந்திருக்க? உப்புள்ளே குத்திடுவேன். தெரியாதவன் நடிக்காத சிங்காரி. மாத்திட்டேன். இப்ப எப்படி இருக்கு? ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கத்த. அத்தையா? அப்படி ஒரு டீலுக்கு வந்துட்டோம். ஏய், போய் அத்தைக்கு லைட்டிங் பண்ணு. நீ பண்ற லைட்டிங்ல நம்ம சேனல் ஓஹோன்னு போன் வாங்கடி, உங்களுக்கு லைட் வைக்கிறேன். வாங்க. கொடுத்து வச்சவரு எங்க நம்மால காணோம். ஏய், அஞ்சலி. ஏய், மென்டல். இது என்னோட பெட்ரூம். ஏய், நான் இது வரைக்கும் எவ பின்னாடி சுத்தினது இல்ல. எப்பக்கிட்டையும் என் காதல சொன்னதில்ல. ஒரு 4-5 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். காரி துப்பி அனுப்பிட்டாங்க. ஆனா உன்னை முத தடவை பார்த்த உடனே இதயத்தை பறி கொடுத்துட்டேன். இந்த விஷயத்தை மிஸ்டர் மூர்த்தி காதலி போ. அவன் யாரு? கண்ணுத்துல போட்டுக்கோ. உன் மாமனாரடி. அவர் நம்ம கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. கல்யாணத்தை எவ்வளவு கிராண்டா செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஐஸ்கிரீமோட சேர்த்து இலையில மொத்தம் 15 ஐட்டம் இருக்கும் தெரியுமா? உனக்கு டைரக்டா சொல்ல வெக்கமா இருந்தா நான் வெளியில போறதுக்குள்ள அந்த சுவிட்சை 3 தடவை ஆன் ஆஃப் பண்ணிடு. உனக்கும் என் மேல இஷ்டம் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த மூஞ்ச எப்பவும் காட்ட மாட்டேன். ப்ளீஸ். சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணு. சுவிட்ச் ஆன் பண்ணு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு. ஸ்விட்ச் வொர்க் ஆகல. ஓ. போன் பண்ணேங்க கரோர் பத்தி ப்ரோகிராம்க்கு ஃபர்ஸ்ட் என்னதான் கேட்டாங்க. ஓ, பின்ன ஏன் சார் போகல? கடன்ல இருந்த அமிதாப் பச்சன் பொழைச்சு போட்டும் தான் விட்டுட்டேன். குழைச்சு போட்டுமா, உனக்கு ஹைட் பத்தலன்னு சொல்றா டுமுக்கு. சார் ஹைட் சொன்னேன் சார். சமாளிக்கிறீங்க. டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட். பிச்சிருவன் ஜாக்கிரதை. நீ வணக்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல கவரேஜ் கிடைக்க போகுது சார். சீஃப் செக்ரட்டரி ஜெயபிரகாஷ் அவரோட ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாராம். அவர் லைவுக்கு ஒத்துக்கிட்டாரு. அந்த ப்ரோகிராம் பண்ணா நம்ம சேனலுக்கு பெரிய பிளஸ். ஐஏஎஸ் ஆபீசர் ஆபீஸ்க்கு போறது, மினிஸ்டர் மீட்டிங்க்கு போறது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதை யூஸ் பண்ணு. கிரியேட்டிவிட்டி வேணும். ஆனா என்ன மாதிரி உனக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்கு, அதை டெவலப் பண்ணு. சார் நான் சொல்ல ஆனா எடுத்த உடனே ஏ லெவலுக்கு வரணும்னு நினைச்சா எப்படி? ரொம்ப கஷ்டம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். சார் நம்ம ஜனங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கிறது சார் நல்லது. என்னடா பெரிய ஜனங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்றியா? பாப்பாங்க மறந்துடுவாங்க. தட் இஸ் தி சைக்காலஜி. சார் அப்படிலாம் இல்ல சார். இரிட்டேட் பண்ணாத. சொல்லிட்டு இருக்கல. கெட் லாஸ்ட். ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. பெருசா சாதிச்சிற மாதிரி என் குடும்பத்தை எதிர்த்து ஜர்னலிசம் படிச்சேன். யாரோட கோஆபரேஷனும் இல்ல. என் முயற்சி எல்லாம் வெறும் குப்பை மாதிரி ஒதுக்கிடுறாங்க. இந்த ப்ரோகிராம் பண்ணா நம்ம சேனலுக்கு பெரிய பிளஸ் தான். இதுல யாருக்கு பிளஸ் யாருக்கு மைனஸ்ங்கிற கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஹாப்பியா இருக்கணும் அவ்வளவுதான். நீ சொன்ன லைவ் ஷோக்கு ஏற்பாடு பண்ணு போ. இல்ல பாஸ், இங்க நாம தான்டா பாஸ். சார் இந்த சட்டியோட சாட் அவசியம் காட்டணுமா? ப்ரோகிராம் பேர் என்ன? வீட்டுக்குள்ள சட்டி. அப்ப காட்டினா என்ன? படுத்துறான் சார். கிரியேட்டிவிட்டியை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே. சார் நீங்க 2 பேரும் ஒரு 2 hours வெளியில இருக்கணும். இது ரிக்வெஸ்டா டிமாண்டா ஆர்டர்? டேஞ்சர். யாருக்கு டேஞ்சர்? பவானி மேடத்துக்கு. என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்க? மீசாப்பேட்டையில சார். மீசாப்பேட்டைக்கு ஏன் போனாவே? நிசப்த யுத்தத்துக்கு போயிருப்பான். அம்மா பவானி, பவானி. நீங்க ஏன் சார் நின்னுட்டீங்க? நீங்க அவர் கூட போலியா? அவர் நம்ம சேனலுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எவ்வளவு கிரியேட் பண்றாரு. ஒரு நன்றி உணர்வு வேணாமா? போங்க போங்க சார். நமக்கு ஒர்க் அவுட் ஆதான்னு பார்க்கலாம். ஏய் நீங்க போற. பாவண்டா பவானிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குல. பவானினா தலையில ஆணி அடிச்சிருவா. உட்கார்ந்து சொன்ன வேலையை செய் போ. அரசாங்கம் மாறினாலும் அதிகாரிகள் மாறுவதில்லை. எல்லா ஆட்சியிலும் ரொம்ப திறமையா வேலை செஞ்சு எவ்வளவோ கஷ்டமான சந்தர்ப்பங்கள் வந்தா கூட அதை சாமர்த்தியமா சமாளிச்சவர் நம்ம ஜெயபிரகாஷ் அவர்கள். அதுலயும் நம்ம மாநிலத்தை சேர்ந்தவர் நினைக்கும் போது இன்னும் பெருமையா இருக்கு. அப்படிப்பட்டவர் இப்ப தன் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னு அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க சார். வணக்கம். என் பேர் ஜெயபிரகாஷ், எக்ஸ் சீஃப் செக்ரட்டரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. எஸ், நான் ராஜினாமா பண்ணிட்டேன். And I'm proud of my resignation. You know, நான் ஐஏஎஸ் படிக்க 8 வருஷம் கஷ்டப்பட்டேன். எத்தனையோ கனவுகள், எத்தனையோ ஐடியாக்களோட வந்தேன். ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நான் புக்ல படிச்சது வேற, இங்க நடந்துகிட்டு இருக்கிறது வேறன்னு. நம்ம ஹிஸ்டரி புக்ஸ்ல படிச்ச மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி லீடர்ஸ்லாம் இங்க யாரும் இல்ல. There are no leaders today. இப்ப இருக்கிறதெல்லாம் படா மாதிரி கிரிமினல்ஸ் தான். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது நாட்டை ஆடுற சில சீப் பொலிட்டிஷியன்ஸ். அவங்க சொல்றதா சட்டம், எழுதுறதா கீதை. லஞ்சம் கொடுக்கறவங்களுக்கு கான்ட்ராக்ட், இஷ்டப்பட்டவங்களுக்கு லைசன்ஸ். இதை எதிர்க்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கொலை மிரட்டல்.
சோ அவங்க செய்யற தப்புக்கு சரின்னு சொல்ல முடியாம என் மனசாட்சியை சாகடிக்க முடியாம நான் ராஜினாமா பண்ணிட்டேன். சார், எத்தனையோ அதிகாரிகள் இருக்கும்போது நீங்க மட்டும் ரியாக்ட் பண்றதுக்கு என்ன காரணம்? ஏன் சார்